ஹாய் மக்களே, வெல்கம் டு டே சமையல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து மஷ்ரூம் தலப்பாக்கட்டி பிரியாணி போட்டிருந்தோம். பார்க்காதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, செக் அவுட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கோபி மஞ்சூரியன் வந்து ஹோட்டல் ஸ்டைலில் பண்ண போறோம். வீட்லயே எப்படி செஞ்சு பார்க்கறதுன்னு வாங்க பார்க்கலாம். இன்னும் 3 டேபிள் ஸ்பூன் வந்து மைதா ஆட் பண்ணிக்கலாம். இதே அளவு 3 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃபிளவரும் நம்ம போட்டுக்கலாம். சேம் ரேஷியோல போட்டுக்கோங்க. இது 3ன்னா அதுவும் 3 போட்டுக்கோங்க. பெப்பர் வந்து பாத்தீங்கன்னா 2 டீஸ்பூன் வச்சிருக்கேங்க, இதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பிளாக் பெப்பர் தான் போட்டிருக்கேன். ஒயிட் பெப்பர் போட்டாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ரெஸ்டாரண்ட் சைடுங்கும் போது நீங்கள் ஒயிட் பெப்பர் போட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் பெட்டராக இருக்கும். நம்ம வீட்டில் ட்ரை பண்ணுறங்காட்டி ஒயிட் பெப்பர் வந்து அதிகமாக கிடைக்காது, ஸோ பிளாக் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் கிட்டத்தட்ட டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போது நம்ம 3/4 கிலோவில் வந்து கோபி மஞ்சூரியன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த பேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி லம்ஸ் இல்லாமல் கோதுமை தோசைக்கு நம்ம கரைப்போம் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இங்கே பாருங்கள், நம்ம கோதுமை மாவு தோசை அந்த பதத்துக்கு இருக்கணும். இதில் வந்து காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். நம்ம இப்போ காலிஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்ன சைஸில் கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப பெருசாக கட் பண்ண வேண்டாம். ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி இதை வந்து பார்த்தீங்கன்னா சுடு தண்ணியில் போட்டு ஒரு 15 நிமிஷம் உப்பு மட்டும் போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு நான் தண்ணி வடித்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள்லாம் எதுவும் போட வேண்டாம். முக்கால் கிலோ இருக்குங்க இது. இப்போ இதை நல்லா வந்து நம்ம கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து ஆயில் ஹீட் பண்ணி இதை பொரிச்செடுக்கிறதுக்கு ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து நம்ம வச்சுட்டோம். நீங்கள் வந்து இரும்பு வடச்சட்டி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் இதில் வந்து ஹீட் வந்து நிறையா இருந்தால் தான் உங்களுக்கு சீக்கிரம் குயிக்காக வந்து குக் ஆகும். சீக்கிரம் சைனீஸ்னாலே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக குக் ஆகணும். நம்ம வந்து ரொம்ப நேரம் லோவாக வச்சு சமைச்சிட்டு இருந்தோம்னா அதோட டேஸ்ட் வேறு மாதிரி போயிடும். அது இல்லாமல் நீங்கள் இரும்புங்கும் போது உங்களுக்கு வந்து அந்த ஹீட் வந்து அப்சர்ப்ஷன் அப்படியே இருக்கும். ஸோ அதனால நான் இரும்பில் வச்சு இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறேன். எண்ணெய் ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா சூடாகணும். நல்லா சூடாகி அந்த புகை வரும் இல்லையா, அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றுங்க. இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. ஸ்பீடாக வச்சுக்கோங்க, நல்லா எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் நீங்கள் போட்டு எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கம்மியே பண்ணிடாதீங்க, ஜாஸ்தியாகவே இருக்கட்டும். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு. இந்த அளவுக்கு வெளி லேயர் வந்து அப்படியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இந்த அளவுக்கு வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க, கிறிஸ்பியாக இருக்கும். கிறிஸ்பியாக இருக்கிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. மஞ்சூரியன் சாஸ்க்கு இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சூரியனுக்கு வந்து சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிருக்கேன் நான் இதில். நீங்கள் இரும்பு வடச்சட்டிலே வச்சுக்கோங்க, அப்போ தான் ஹீட் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஆயில் ஹீட் ஆகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம ஒரு 10 பல் பூண்டை வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், சாப் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம போட்டுக்கலாம். பூண்டு ரொம்ப முக்கியங்க. நீங்கள் ஃப்ளேவர் பிடிக்கும்னா இன்னும் அதிகமாக கூட போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகட்டுங்க, போதும். இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனதே போதும் நமக்கு. அடுத்தது நம்ம கேப்சிகம், ஒரு ஆனியன் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் க்யூப் சைஸில், இதை போட்டுக்கலாம். ஸ்பீடாகவே வச்சுக்கோங்க. அந்த பூண்டோட அரோமா உங்களுக்கு சூப்பராக வரும்.
இது இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வதக்க வேண்டாம். அந்த க்ரன்ச்சினஸ் வந்து அந்த ஆனியனோடதும் கேப்சிகமோடதும் இருக்கணும். அப்போதான் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம சாஸ் ஊற்றிக்கலாம். நான் வந்து சில்லி சாஸ் ஊற்றுறேங்க. இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இந்த சாஸ் எப்படி பண்ணுறதுனா ரொம்ப கடையில் கிடைக்குதான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு 4 வரமிளகாய் எடுத்து அதை தண்ணியில் 5 நிமிஷம் பாயில் பண்ணிக்கோங்க. பாயில் பண்ணதுக்கப்புறம் அது ஹீட் கொஞ்சம் இதானதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நீங்கள் நல்லா அது கொஞ்சம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ் வந்து ரெடி ஆகிடும். இதுக்கப்புறமா நம்ம சோயா சாஸு, அப்புறம் வந்து டொமேட்டோ கெச்சப் போட்டுக்கலாம். டார்க் சோயா சாஸு இது ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். டொமேட்டோ கெச்சப்புங்க 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அதாவது சின்ன ஸ்பூனாக இருந்துச்சுன்னா ஒரு 4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த சாஸ் கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக இந்த அளவுக்கு. இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம காலிஃப்ளவரில் சால்ட்டு போட்டுருக்கோம். அதனால கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. இந்த சாஸ்க்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பால் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிப்பாங்க. இதை வந்து நம்ம உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து திக்கனிங் ஆகும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுட்டு காலிஃப்ளவர் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீடாகவே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனியன் மேலே போட்டுக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பிளேட்டிங் பண்ணிட்டு பார்க்கலாம். பிளேட்டிங் பண்ணியாச்சு. நம்ம கோபி மஞ்சூரியன் சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் சூப்பராக வரும். எப்படி வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.